கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நாளிலும் கூட ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய கிருபைகளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எப்படியாப்பட்ட ஜெபங்களை பண்ண வேண்டும், அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் தேவ மனுஷர்களுக்கு வேதாகமத்தில் தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி நம்மளோடு கூட வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபத்தை பார்க்க போகிறோம். அருவருப்பான ஜெபம். தேவனுக்கு முன்பதாய் எல்லா ஜெபங்களும் ஏறெடுக்கப்படும். என் ஜெபத்தை கேட்டுருவார். நான் எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணாலும் கேட்டுருவார். நான் என்ன பாவம் பண்ணாலும், நான் என்ன தப்பு பண்ணாலும் என் ஜெபத்தை கேட்டுருவார் அப்படின்னு சொல்லி அநேகருடைய காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்காதபடி, சத்திய வேதமாகிய அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு, வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கு முரண்பாடாய், அதுக்கு விரோதமாய் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் செய்கிற ஜெபம் கர்த்தருக்கு முன்பதாய் அருவருப்பான ஜெபம். அது அருவருப்பானதாய் காணப்படுகிறது. வேதத்தை மறந்தால் நான் உன்னையும் மறப்பேன், உன் பிள்ளைகளையும் மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்தினை கேளாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு, பைபிளையே திறந்து பார்க்காம வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிக்கொண்டு எல்லா பாவமும் எல்லா காரியங்களும் செய்து கொண்டு நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன் என்று சொல்லி வெறும் ஜெபம் மட்டும் பண்ணால் அந்த ஜெபம் தேவனுக்கு முன்பதாய் அருவருப்பான ஜெபமாய் காணப்படுகிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் யார் தியானமாக இருக்கிறாங்களோ, யார் பிரியமாக இருக்கிறாங்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள், அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். அவருடைய வார்த்தைக்கு 10 கட்டளைகளுக்கும், அவருடைய கற்பனைகளுக்கும், அவருடைய சத்தியமான வார்த்தைக்கு, உண்மையான வார்த்தைக்கு, ஜீவனுள்ள வார்த்தைக்கு யார் செவி கொடுக்காமல் இருக்கிறாங்களோ, யார் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ அவங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அது அருவருப்பாய் காணப்படுகிறது. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது, அருவருப்பானது. சிலருடைய ஜெபங்களுக்கு அநேக நாட்கள் பதில் தராமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கும் அவர் செய்கிற அற்புதங்களுக்கும் காத்திருக்கிறவங்களுக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் புது பலன் அடைய முடியும். அது வேறு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல மனம் போன போக்குலையும் உலக பிரகாரமான காரியங்களிலும் உலக மனிதர்கள் என்ன காரியம் செய்கிறாங்களோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு பண்ணுகிற ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து பதில் வராது. அந்த ஜெபம் கர்த்தருக்கு முன்பதாய் அருவருப்பான ஜெபமாய் காணப்படுகிறது. பெருமையுள்ள ஜெபம், மேட்டின்மையான ஜெபம், பொய்யான ஜெபம் தேவன் அருவருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் யார் பிரியமாக இருக்கிறாங்களோ, யார் வந்துட்டான அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்களோ அந்த ஜெபத்தை தேவன் பிரியப்படுகிறதா இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், அவருக்கு 7 அருவருப்பான காரியங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மீட்டின்மையான கண், பொய் நாவு, குற்றமற்றவனுடைய ரத்தம் சிந்தும் கை, துரோ ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணும். இவை எல்லா காரியமும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்படி அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு ஜெபம் பண்ணுகிற ஜெபம் கர்த்தருக்கு முன்பதாய் அருவருப்பானது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெபத்தை நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் இருந்துச்சுன்னா அது இந்த நாளில் இப்பொழுது அதை அறிக்கை பண்ணி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு, இந்த வேதாகமத்திற்கு யார் செவி கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார்.